والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. கணித்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தஃசீருடைய வகுப்பிலே சூரத்துல் மாஊன் என்கின்ற அந்த சூராவுடைய விளக்க உரையை பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் மாஊன் என்பது ஒரு 7 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா. அந்த 7 ஆயத்துகளும் மக்காவில் மதீனாவில் இறக்கப்பட்டது என்பதற்குரிய முஃபஸ்ஸிரீன்களிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதனுடைய 7 ஆயத்துகளில் மக்காவில் அரைவாசி ஆயத்துகளும் மதீனாவில் மற்றைய அரைவாசி ஆயத்துகளும் இறக்கப்பட்டதாக தஃசீருடைய உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 7 ஆயத்துகள் கொண்ட இந்த சூரத்துல் மாஊன் அரஅய்தல் லதீ யுகذிபு பித்தீன் என்கின்ற அந்த சூரத்திலே 7 ஆயத்துகள் இருக்கிறது. அந்த 7 ஆயத்துகளும் இறங்குவதற்கு காரணமாக இருந்த முதலாவது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும் ஆசிம் இப்னு வாயித் என்கின்ற முஷ்ரிக்குடைய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு முஷ்ரிக்குடைய விடயத்தில் இறக்கப்பட்டதாக வரலாறுகள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மற்றைய 4வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத்து வரையில் முனாஃபிக்குகளுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கியதாக தஃசீருடைய உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் மாஊன் அரஅய்தல் லதீ யுகذிபு பித்தீன் என்கின்ற அந்த சூரத்துடைய கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அரஅய்தல் லதீ யுகذிபு பித்தீன் அரஅய்த நீங்கள் பார்க்கவில்லையா அல்லதீ எத்தகையவர்கள் என்றால் யுகذிபு பித்தீன் இறுதி நாளை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா. தீன் என்றால் மார்க்கம், யௌமித்தீன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இந்த இடத்திலே இறுதி நாள் மாலிகி யௌமித்தீன் சூரத்துல் ஃபாத்திஹால நாம் ஓதுறோம். மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் அரசன், யௌமித்தீன இறுதி நாளுடைய தீர்ப்பு நாளுடைய அரசன் என்று நாங்கள் சொல்றோம். இதே மாதிரி தான் அரஅய்த நீங்கள் பார்க்கவில்லையா அல்லது எத்தகையவர்களை என்றால் யுகذிபு பித்தீன் இறுதி நாளை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா. இறுதி நாளை பொய்ப்பிக்கின்றவர்கள் யாரு? முஸ்லிம்களை அதாவது சில நிலைமைகள் இருக்கிறது. இறுதி நாளை நம்புகின்ற உறுதியாக நம்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார், உறுதியாகவே நம்புகின்றார்கள். சில இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களின் அடிப்படையிலே வாழ்ந்தால் தடமாற்ற முடியவர்கள். இப்படி ஒரு இறுதி நாள் இருக்கிறதா, இறுதி நாள் இப்படி நிகழ்வுகள் இருக்கிறதா, இப்படி கேள்வி கணக்கு இருக்கிறதா, மொத்தனா உயிர்ப்பிப்பாங்களான்னு சில மனிதர்கள் சில கூட்டங்கள் இருக்கின்றார்கள் தடுமாற்ற முடியவர்களா. அவங்க சிலர்கள் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள், சிலர்கள் தடமாற்ற முடியவர்கள். இன்னும் சிலர்கள் உலகத்திலே வாழுகின்றார்கள் இறுதி நாள் ஒன்று இல்லை. மாலிகி யௌமித்தீன் யுகذிபு பித்தீன் பொய்ப்பிக்கின்றவர்கள் உறுதியாகவே அவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள். அப்படி ஒன்று நிகழவே நிகழாது. மௌத்துக்கு பின்னால அவங்க உயிரோடு எழுப்பப்பட மாட்டாங்க, அப்படி இறுதி நாள் ஒன்று இல்லை என்று பொய்ப்பிக்கின்ற இந்த 3 கூட்டத்தினர்களும் உலகத்திலே வாழ்கின்றார். முதலாவது இறுதி நாள் ஒன்று இருக்குது என்று 100க்கு 100% நம்பிக்கையாக வாழுகின்ற இஸ்லாமியர்கள். இன்னும் சில கூட்டத்தினர்கள் அவர்கள் தடமாற்றத்தில் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்வுகள் இருக்கிறதா, இப்படி ஒரு நாள் இருக்குமா என்று சந்தேகத்தோடு தடமாற்றத்தோடு வாழுகின்றவர்கள். இன்னொரு கூட்டம் முழுமையாகவே பொய்ப்பித்து வாழுகின்றவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் அரஅய்தல் லதீ யுகذிபு பித்தீன் நீங்கள் இறுதி நாளை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா.
ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். ஃபதாலிகல்லதி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யதுல் யதீம் அவர்கள் கொடுக்கிறத தடுப்பாங்க. யதீம் என்றால் யதீம்களுக்கு கொடுக்காமல் தடுப்பாங்க. சாப்பாடுகள் கொடுக்கிறத இவங்க தடுப்பாங்க. அப்படியானவர்கள், அதாவது முஸ்லிம்களுடைய விடயத்திலே இறக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அதாவது முஸ்லிம் இந்த 3 ஆயத்துகள் முன்னே 3 ஆயத்துகளும் முஸ்லிம்கள் அதாவது இணை வைக்கின்றவர்களுடைய விடயத்திலே இறக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தடுக்கிறார்கள். அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதை அவங்க தடுப்பாங்க. பதாலிக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யதீம்களுக்கு கொடுக்கிறத தடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்கிறத அவங்க தடுப்பாங்க. வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன். வலா யஹுப்பு அவர்கள் தூண்ட மாட்டார்கள். அலா தஆமில் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறத தூண்டவும் மாட்டார்கள். இது யாருக்கு தன்மை தெரியுமா? முஸ்லிம்களுடைய தன்மைகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். தடுப்பாங்க. அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறத தடுப்பாங்க. வலா யஹுப்பு அவர்கள் தூண்ட மாட்டார்கள். அலா தஆமில் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மீது தூண்டவும் மாட்டார்கள். அப்படி என்றால் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்வது இபாதத்து. எங்கள்கிட்ட பணம் இல்லை என்றிருந்தால் இன்னொருத்தர் வசதியாக இருக்கிறாரு, பணத்தோடு இருக்கிறாரு, அவருக்கு மேல்மிச்சமாக இருக்குது, உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவங்கள் இருக்குது, இவர்களிடத்துல போய் இப்படியான கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி நீங்க உதவி செய்யுங்க என்று தூண்டுறதையும் இஸ்லாம் இபாதத்தாக தான் அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இப்ப இந்த முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கொடுக்கிறதையும் தடுப்பாங்க. அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதையும் தடுப்பாங்க. வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு தூண்டவும் மாட்டாங்க. தூண்ட மாட்டாங்கன்னா சொல்லவும் மாட்டாங்க. எங்கள்கிட்ட தான் பணம் இல்லை கொடுக்கிறதுக்கு, எங்கள்கிட்ட தான் வசதி இல்லை. வசதி வாய்ந்தவங்க சமூகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, மிஸ்கீன்களாக இருக்கிறாங்க, வசதி இல்லாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு உதவி செய்யணுமே, உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று தூண்டவும் மாட்டார்கள். இது யாருக்கு தன்மை தெரியுமா? இது முஸ்லிம்களுடைய தன்மை, முஸ்லிம்களுடைய தன்மையாக இருக்குது. அப்ப இந்த முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கிறதையும் தடுப்பாங்க, கொடுக்கிறதையும் தடுப்பாங்க, இவங்க தூண்டவும் மாட்டாங்க. இந்த 2 தன்மையும் இருக்குது. இந்த 2 தன்மை யாரிடத்துல இருக்குதோ இது முஸ்லிம்களுடைய தன்மையை எடுத்துக்கொண்டவங்களாக மாறுவாங்க. சிலவங்க நீக்கிறாங்களே கொடுக்கணும், அவனுக்கு எடுத்து கொடுக்கிறது அவன்கிட்ட தானே இருக்குது. அனாதைகளுக்கு உதவி செய்யறது மிகப்பெரிய ஒரு இபாதத். அனாதைகளுக்கு உதவி செய்யறது மிகப்பெரிய ஒரு இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற நேரத்திலே தந்தையை இழந்து ஒரு அனாதையாகத்தான் உலகத்துல பிறந்தான். தந்தையை இழந்த அனாதையாகத்தான் பிறந்தான். அனாதை யார் தெரியுமா? தாயை இழந்தவங்கள் அல்ல, தந்தையை இழந்த பிள்ளைகள் அனாதைகள். பருவ வயதை அடைவதற்கு முன்னால், பருவ வயதை அடைஞ்சிட்ட அந்த பிள்ளைகள் அனாதைகளுடைய அந்த அந்தஸ்தை விட்டு அவங்க நீங்கிடுவாங்க. அனாதைகளுடைய அந்தஸ்தை விட்டு நீங்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளோட, தந்தை இழந்த பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புண்டா! அனாதையுடைய தலையை தடாவுற நேரத்தில் அன்பால இரக்கத்தால ஒரு அனாதையுடைய தலையை தடாவுற நேரத்துல அந்த அந்த அனாதையுடைய அந்த தலையில எவ்வளவு முடி இருக்குதோ அந்த முடி அளவு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அந்த அளவு அனாதைகளுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக வாழ்ந்தார். இதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அனாதைகளுடைய சொத்துக்களை யாரு அபகரிச்சு உலகத்துல வாழ்வாங்களோ இன்னமா அதாவது ஃபீ புதூனிஹிம் நாரா வயஸ்லவுன சஈரா, அவனோட வயிற்றுல எரிந்து கொண்டிருப்பதெல்லாம் நரக நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். அனாதைகளுடைய சொத்துக்கள்ல கை வைக்கவே கூடாது. இன்னைக்கு சமூகத்துல நாம பார்க்கிறோம், மௌத்தா போனதுக்கு பின்னால வாப்ப மௌத்தா போனா சாச்சமாறு பெரியப்பமாறு அப்படி இல்லாட்டி அவங்களோட பராமரிப்புல இருக்கிறவங்க அனாதைகளுடைய சொத்துக்கள் விஷயத்துல கவனம் இல்லாம மோசடி செய்த எத்தனையோ பேர் நாங்க சமூகத்துல நாம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா மிக மிக எச்சரிக்கை அனாதைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்திலே எச்சரிக்கை செய்திருக்கிறார்.
அனாதைகள் என்பவர்கள் அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள், சாப்பாடு அளிக்கப்பட வேண்டியவர்கள். அப்ப முஸ்லிம்களுடைய தன்மைகள் தான் அனாதைகளுக்கு கொடுக்கிறத கொடுக்காம தடுத்தாங்க. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்கிறத தூண்டவும் மாட்டாங்க. தூண்டன அட்லீஸ்ட் என்னால கொடுக்கறதுக்கு ஏதா வசதி வாய்ந்தவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு உதவி செய்கிறேன், புள்ள குட்டியோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க என்று தூண்டுறதும் ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் ஆக்கி இருக்கிறார். அதனால்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய விருந்தோம்பலின் தந்தை என்று அழைக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய இபாதத்தாக நினைத்து அந்த ஏழை எளியவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு உணவளிக்கின்ற தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த அபு பைபான், அவர்களுடைய புனைப்பெயரில் ஒன்றுதான் அபு பைபான், விருந்தோம்பலின் தந்தை. விருந்தோம்பலின் தந்தை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சூரத்துல் பக்ராவில் நான் நினைக்கிறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் எந்த அளவுக்கு விருந்தோம்பல் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்றதுக்கு அல்லாஹ் குர்ஆன சாட்சியாக வச்சிருக்கிறார். ஒரு முறை மலக்குமார்கள் வராங்க, இவங்களுக்கு தெரியாது மலக்குமார்களான்னு இவங்களுக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போனாங்க, வீட்டுல இருந்து ஒரு மாட்டை அறுத்தாங்க, அதாவது உரிச்சி பொரிச்சு தட்டுல கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. தட்டுல கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. பார்த்தாங்க இவங்களோட கை வருவதில்லை தட்டுக்கு. இவங்கள வலா தக்ரப, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல அழகான முறையில் அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்கள கை வருவதில்லை. கால அலா தஅகுலா, நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஃபகர்ரபா இலைஹா, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகின்றான், நீங்க இதை சாப்பிட மாட்டீங்களா? இப்ப இவங்க சொல்றாங்க, நான் மனிதர்கள் அல்ல, நாங்க மலாயிக்காமார்கள், நான் மலாயிக்காமார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை, அந்த கௌமை அழிக்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம், நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? யாரு வந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு போடுவாங்க. இதுதான் முதலாவது வேலை. இதுதான் முதலாவது. இந்த காலத்துல, இந்த காலத்துல சில வீடுகள்ல இருக்குது, விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்து அவசரமாக அவங்க கேட்டோ கேட்கலையோ ஒரு கிளாஸ் தண்ணிய ஒரு கோப்பையை கொண்டு வந்து வச்சுடுவாங்க. முன்னால கொண்டு வந்து வச்சுடுவாங்க. என்னன்னா அந்த அவங்களோட தாமத்தை அவசரமாக போக்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டிய ஒரு முறை, முன்னோர்கள் நமக்கு காட்டிய முறை. இந்த முறை வந்து அந்த நாட்டுப்புறங்கள்ல, அந்த இது போன்ற நாட்டுப்புற பகுதிகள்ல இன்னும் இருக்குது. ஒரு விருந்தாளி எந்த வீட்டுக்கு போனாலும் நாங்க தண்ணிய கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னால அவசரமாக தண்ணி கிளாஸ் முன் வந்து வச்சுக்குவாங்க. இது விருந்தாளிகளை கவனிக்கிற முறை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யாரு வந்தாலும் அவசரமாக விருந்த ஏற்பாடு செய்வாங்க. மாட்டை பிடிச்சி அறுத்து பொரிச்சு கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தாங்க மனிதர்கள் அல்ல மலாயிக்காமார்கள், மனிதர்கள் அல்ல மலாயிக்காமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அழிக்கிறதுக்கு அல்ல, மன்னிக்கணும், அவங்களை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஒரு புள்ளி ஒன்று கிடைக்கிறதுக்கு நன்மாராயம் சொல்றதுக்கு தான் நாங்க வந்தோம், நன்மாராயம் சொல்றதுக்கு தான் வந்தோம் என்று மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றாங்க. இன்னொரு முறை அவங்க போறாங்க, அதாவது சாப்பிடுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க தேடி போறாங்க. ஒரு முஷ்ரிக்கீனை பிடிச்சிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. அவங்க பிஸ்மில் சொல்ல மறுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எழுதிடுவோம். கோவம் போச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிஸ்மில் சொல்ல முடியாதா நீங்க போங்க, விரட்டி விட்டாங்க. அல்லாஹ் வழி அறிவிச்சா, 50-60 வருஷமாக எனக்கு இணை வைக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், நீங்க பிஸ்மில் சொல்ல இல்லை என்ற மனுஷனை நீங்க விரட்டி விட்டீங்க. என்ன சொல்ல வாரண்டா, விருந்தோம்பல் என்கிறது, மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கிறது. எங்களால சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஏழை எங்களோட வீட்டுல இல்லையா? ஒரு மிஸ்கீன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அம்மா ஏதாவது இருந்தாங்களே, சாப்பாடு வீட்டுல இல்லையா? உண்மையிலே எங்களோட வீட்டுல சாப்பாடு இல்லை, ஆக்கியதெல்லாம் முடிஞ்சு நாங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டோம். நாங்க பக்கத்து வீட்டுல கொஞ்சம் கேட்டு ஒரு மிஸ்கீன் ஒன்று வந்து கொஞ்சம் சோறு கேட்கிறாங்க, சாப்பாடு கேட்கிறாங்க, வீட்டுல கொஞ்சம் இல்லையா, இல்ல நீங்க கொஞ்சம் ஒரு பார்சல் அதாவது கேட்டு நீங்க கொடுங்களே என்கிறது, இது மிகப்பெரிய ஒரு இபாதத். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறத அவங்க
தூண்டவும் மாட்டாங்க. அப்ப தூண்டாமல் இருப்பது இது மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்குது. எங்களால கொடுக்கிறதுக்கு முடியாதா? கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் தூண்டணும். அந்த தூண்டுவதையும் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்ப அரஐத்தல்லதி யுகல்லிமு பித்தீன், நீங்கள் பார்க்கவில்லையா கியாமத்துடைய நாளை, இறுதி நாளை பொய்ப்பிக்கின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யதீம்களுக்கு கொடுக்கிறது. யதீம்கள் அனாதைகள். யதீம்கள் யாரு? அனாதைகள், தந்தையை இழந்த சின்ன பிள்ளைகள். யதீம்களுக்கு கொடுக்கிறத அவங்க தடுப்பாங்க, கொடுக்க விட மாட்டாங்க, உதவி செய்ய விட மாட்டாங்க. பொருளாதார இந்த ஃபேமிலியில போறது, இந்த வாப்பாக்கு போறது, இப்படிதான் நீ கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கிறத தடுப்பாங்க. வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறத தூண்டவும் மாட்டாங்க. வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். அதுக்கு பின்னால வருகின்ற ஆயத்துகள் எல்லாம் முனாஃபிகீன்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக அல்லாஹ் தஆலா இறக்கினார். தொழுகை சம்பந்தமான விடயங்கள் என்னன்னா, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நயவஞ்சகர் முன்சப்ல தான் தொழுவாங்க. நயவஞ்சகர் என்ன செய்வாங்க? முன்சப்ல நின்று தொழுவாங்க. நயவஞ்சகர்கள் என்றால் யாரு? முஸ்லிம்களை போல நடிச்சு கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்கணும் என்பதற்கு திட்டம் தீட்டுகின்றவர்கள் தான் நயவஞ்சகர்கள். அந்த நயவஞ்சகர்கள் முன்சாப்புல அப்படியே தொழுவாங்க. அவங்களோட தொழில் பைதா காமு இல்ல ஸலாத்தி காமு குஸாலா, அவங்க தொழுகைக்காக வேண்டி எழுப்பி தக்பீரை கட்டினால் காமு குஸாலா, சோம்பேறிகளாக தக்பீரை கட்டுவாங்க. யுராஉன் அன்னாஸ், அவங்க யாருக்காக வேண்டி சொல்லுவாங்க தெரியுமா? மக்கள் பார்க்க வேணும் என்கிறதுக்கு, மக்களுக்கு காட்ட வேணும் என்பதற்காக வேண்டி சொல்லுவாங்க. இது நயவஞ்சகர்களுடைய தொழில். நயவஞ்சகர்கள் என்பவர்கள் பொல்லாதவர்கள், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் மிக கேவலமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அவர்கள் கேவலமானவர்கள், அவர்கள் விரோதிகள் என்பதனால தான் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நான் கியாமத்துடைய நாளையில நயவஞ்சகர்கள் நரகத்துல அடித்தட்டுல இருப்பாங்க. நரகத்துல அடித்தட்டு, மேல்தட்டுல இல்ல, மேல்தட்டுல இல்ல, அடித்தட்டுல. நரகத்துடைய அடித்தட்டு என்றால் கடுமையான தண்டனை இருக்கு, அது கடுமையான வெப்பம் உள்ள இடம், பொல்லாத இடம். அதனால தான் அல்லாஹ் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அந்த நயவஞ்சகர்கள் அவர்கள் எங்கேயுமா நரகத்துல அடித்தட்டுல இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறார். அப்ப இந்த 3 ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நயவஞ்சகர்களுடைய தன்மையோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அந்த தொழுகை ஃபவைலுல் முஸல்லீன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். எப்படி? தொழுகின்றவர்களுக்கு கேடுதான், வயல் என்கின்ற நரகம் தான். இந்த வயல் என்றா கேள்வி சொல்ற, வயல் என்ற நரகத்துல ஒரு கோடு, நரகத்துல ஒரு பகுதி. நரகம், நரகமே அந்த நரகத்தினுடைய கணவாய்கள் இருக்குது. சில கணவாய்களுடைய ஆபத்தில் இருந்து நரகம் பாதுகாப்பு தேடுமா, நரகம் பாதுகாப்பு தேடுமா. நரகத்தை விட பவர்ஃபுல்லான இடம் தான் நரகத்திற்கு பக்கத்தால ஓடுகின்ற கணவாய்கள். அப்ப அந்த அளவு பயங்கரமான இடத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழாதவர்களுக்கு அல்ல, தொழுகின்றவர்களுக்கு கேடுதான். வயல் என்கின்ற இடம் தான், நரகம் தான். தொழுகின்றவர்களுக்கு வயல் என்கின்ற நரகம். காரணம் என்ன? அவர்களுடைய தொழுகை நயவஞ்சகர்களுடைய தொழுகை. எப்படியான தொழுகை? அடுத்தவர்களை காட்டுவாங்க, குஷ்பூது இல்ல, பயபக்தி இல்லை, அதனால அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்த ஆயத்துகள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.